வெல்கம் டு இந்து மேட்ரிமோனி. இந்த வீடியோவில் யாருக்காக வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தினேஷ்குமார் என்பவருக்கு தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா 29. இவர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ பட்டதாரி, அதாவது எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. இவரோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர். தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு வராரு கம்பெனியில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஏஜ் 29ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி. இவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் உடையவர். அதுக்கப்புறம் இவரோட ராசி வந்து கும்பம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நேட்டிவில் ஒரு சொந்த வீடு ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர்லேயும் ஒரு சொந்த வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு விவசாய நிலமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உடன் பிறந்தவர்கள் அண்ணன் ஒன்று, அக்கா ஒன்று, இருவருக்கும் மேரேஜ் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எந்த மாதிரியான மணப்பெண்ணை எதிர்பார்க்கிறாரு, ஸோ அதுதான் முக்கியம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்து பெண்ணாக, எனி டிகிரி ஹோல்டர், ஓகேங்களா, ஒரு பட்டம் பெற்ற மணப்பெண்ணை எதிர்பார்க்கிறார். எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிகிரி பெற்ற மணப்பெண்ணை எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து எந்த மாதிரியான கேட்டகரி ஏஜில் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா 20லேருந்து 27 இதுக்குள்ளே எதிர்பார்க்குறாரு. ஏன்னா வயது வந்து இவருக்கு 29 ஆகுது, ஓகேங்களா. ஏன்னா மணமகனோட வயது 29, இவர் வந்து எதிர்பார்க்குறது வந்து 20லேருந்து 27 வயசுக்குள்ளே ஒரு நல்ல மணப்பெண்ணை எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டேட் எங்கே இருந்துலாம் வர ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் வரன்னு எதிர்பார்க்குறாரு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் எனக்கு மணமகள் தேவை அப்படின்னு கேட்கல. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்க்ளூடிங் கேரளா, ஓகேங்களா. அதர் ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா கேரளா கூட, ஓகே. இந்த ஸ்டேட் தமிழ்நாடு, கேரளா எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் வரன் வந்து சம்மதங்கிறாரு. இவர் வந்து என்ன மாதிரியான கேஸ்ட், அதாவது இவரோட கேஸ்ட் வந்து பிசி. இவர் என்ன மாதிரியான கேஸ்ட் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஆர் எம்பிசி. ஸோ இந்த கேஸ்ட்டில் இந்த கேட்டகரியில் எனி கேஸ்ட்டாக இருந்தாலும் சம்மதம்ங்கிறாரு, ஓகேங்களா. இந்த கேஸ்ட்டில் தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ பிசி ஆர் எம்பிசியில் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும், அந்த கேட்டகரியில் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சம்மதங்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. ஸோ இவரோட விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, இவரோட பயோடேட்டா டேட்டல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தகவல் தெரியப்படும். இது வந்து அவரோட பர்சனல் ஓன் நம்பரு. இது வந்து கன்சல்டன்சி, ஆஃபீஸு, ப்ரோக்கர்ஸு, ஏஜென்சி இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணுறத கொஞ்சம் தடுத்துருங்க. ஏன்னா இவர் வந்து செல்ஃபாக பார்க்குறாரு. அதே மாதிரி செல்ஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்களும் செல்ஃபாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவருக்கு பயோடேட்டா ஷேர் பண்ணுங்கள். இவர் ஒரு பயோடேட்டா ஷேர் பண்ணுவார். இது 2 சைடு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராலும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, மணமகன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி, இவரோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லேயே இவரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இவருக்கு கால் பண்ணி பேசுங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க. அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போத் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஓகே பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபர்தராக பேச ஆரம்பிங்க. இவரோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் தான். இவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் தான். இவர் எதிர்பார்க்குறது வந்து முதல் திருமணமாக போகிற பெண்ணை தான் எதிர்பார்த்துட்ருக்காரு. சுத்த ஜாதகம் பெண்ணாக தான் எதிர்பார்த்துட்ருக்காரு. ராசி நட்சத்திரம் ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை ராசி வந்து இவரது கும்பம், நட்சத்திரம் வந்து போராட்டாதி நட்சத்திரம். மேலும் இவரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவரோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவரும் பண்ணுவார். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்பில் இருந்து நீங்களும் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி பயோடேட்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பேசி கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேளுங்க. நன்றி.